ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் தேங்காய் சாதத்துக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு சாதம் நல்லா வடித்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும் சாதம் அப்படின்றதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கே விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 7-8 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம். நான் அப்படியே முழுசாக தான் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே 2 வரமிளகாய் இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கருக விட்டுறாமல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் அந்த சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா அந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து தேங்காய் வந்து கருவை விட்டுறக்கூடாது. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நல்ல ஒரு மணமாக வரும் வாசனை. அப்போ வந்து நீங்கள் சாதத்தை சேர்த்துக்கணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஆனால் கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெயிலே செஞ்சால் தான் உங்களுக்கு தேங்காய் சாதம் வந்து நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும், நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடக்கூடாது, திகட்டும் சாப்பிடும்போது. பாருங்கள், தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல கமகமன்னு வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆனால் கருக்க விட்டுறக்கூடாது, ஏன்னா சாதத்தோட நேரம் மாறி போயிடும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாங்க. நான் ஒரு பாதி மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்க அளவுக்கு தான் நான் சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும். சிம்மிலே வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம்.
அடுப்பு வந்து கடைசி வரைக்குமே நமக்கு சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதத்தோட நேரம் மாறவே மாறாது, நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட கலர் மாறலை பாருங்கள். சிம்லேயே வச்சு தான் நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கலர் மாறாமல் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து தேங்காவை வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து வதக்கணும். நம்ம ரொம்ப கருக விட்டுறாமல் வாசனை வர அளவுக்கு லோ சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் சாதம் சேர்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.